அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த கோவிலுடைய சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, 1000 சிவன் கோவிலை வழிபாடு செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோவில் பற்றி தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே எந்த ஒரு நோயா இருந்தாலும் இங்க போய் வழிபாடு செய்யும்போது அது சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 5000க்கும் மேற்பட்ட நோய் பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட இங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு போய் குணமடைந்திருக்காங்க. 5000க்கும் மேற்பட்ட நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கோவிலுடைய கடவுளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் எங்க இருக்கு, மேலும் இந்த கோவில் பற்றிய சிறப்புகள்லாம் என்ன அப்படிங்கிற எல்லாமே நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தோஷங்கள் இருக்குது, அதெல்லாம் போய் நல்ல நேரம் பிறக்கணும், எனக்கு என்ன நேரம்னே தெரியல, ஆனால் எதுவுமே நல்லது நடக்கலை, எல்லாமே தடங்களாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த தடையெல்லாம் நீங்குவதற்கு கருங்காலி மாலை வாங்கி அணியலாங்க. இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு எளிமையாக வாங்கிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட், கருங்காலி மாலை வந்து செம்பால் கோர்க்கப்பட்டது, வெள்ளியால் கோர்க்கப்பட்டது, துளசி மாலை அப்படின்னு எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களாலையும் கருங்காலி மாலை வாங்கிக்க முடியும். நாம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவிலுங்க. அதாவது வைத்தீஸ்வரன் கோவில் அல்லது புள்ளேருக்கு வேலூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவில். சிவன் வைத்தீஸ்வரன் அல்லது குணப்படுத்தும் கடவுள் அப்படின்னே வணங்கப்படுறாரு. மேலும் வைத்தீஸ்வரரை பிரார்த்தனை செய்து நோய்களை குணப்படுத்தும் கூடியது மிகவும் முக்கியமானதாக நம்பப்படுது. இன்றைக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக இந்த கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிறுகாலில இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில் இருந்து 235 கிலோமீட்டர் தொலைவிலும், சிதம்பரத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கக்கூடிய இந்த வைத்தீஸ்வரன் கோவில் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. செவ்வாய் தோஷத்துக்கு சரியான பரிகார பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு இந்த கோவிலை நம்ம சொல்லலாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். சக்தி வாய்ந்த எந்திரத்தில் மந்திர பிரயோகனம் செய்து வைத்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்தியாவில் கிரக விஞ்ஞானபூர்வமான ஆக்கர்ஷண சக்திகள் வாய்ந்த பல ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவற்றில் ஒன்று தாங்க விந்திய மலை. இந்த மலைத்தொடருக்கு தெற்கில் இருக்கக்கூடிய பூமி அங்கார பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு செவ்வாயினுடைய தோஷம் அதிக அளவில் ஏற்படாது அப்படின்னும் புராதன நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் செவ்வாயினுடைய சார பாதையில் இருந்து விந்திய மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு பூமி பகுதி விலகி இருப்பது தான். இந்த உண்மையை அறிந்த நம்மளுடைய பெரியவங்க, நம்மளுடைய முன்னோர்கள் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த எந்திரத்தில் மந்திர பிரயோகனம் செய்து வைத்த கோவில் தாங்க நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். வைத்தீஸ்வரன் கோவிலில் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது, புராணத்தில் இந்த கோவில் பற்றி என்னென்ன தகவல்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே வரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. சீதையை தேடிக்கிட்டு தம்பி லக்ஷ்மணனோட வனவாசம் வந்த ஸ்ரீராமன் சீதாதேவியை ராவணன்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக போரிட்டு உயிர் துறந்த ஜடாயுவுக்கு திருப்புட்குழி என்ற புண்ணிய தலத்தில் அந்திம தகன கிரிகைகளை தன்னுடைய தொடை மேலேயே செய்துட்டு அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய தின சடங்குகளை வைத்தீஸ்வரன் கோவிலில் செய்ததால் மேலும் இந்த திருத்தலம் புனிதம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் புள்ளெருக்கும் வேலூர் என்ற சிறப்பு பெயரோடு திகழாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வைத்தீஸ்வரன் கோவில் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. மேலும் அங்காரகன் என்று புகழ்பெற்ற செவ்வாயும் இந்த திருத்தலம்
திருத்தலத்தில் ஒரு சமயம் தவம் செய்ததால் செவ்வாய் தோஷ பரிகார பலன் இந்த திருத்தலத்திற்கு மேலும் அதிகமானது அப்படின்னும், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் திருக்கோவிலுக்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய திருக்குளத்தில் நீராடி இறைவனையும் வணங்கி தனிச்சன்னதியில் எழுந்தருள் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி தரிசனம் செய்ய எத்தகைய கடுமையான செவ்வாய் தோஷமும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை செவ்வாய் தோஷம் இருக்குது, திருமணம் நடக்கலை, குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி சொல்லுவாங்க. அந்த கடுமையான செவ்வாய் தோஷத்தை கூட போக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் அவருடைய உடலில் இரத்தத்தினுடைய ஆற்றல் மிக குறைவாக இருக்கும், அல்லது அவருடைய எலும்பு பகுதி ஏதாவது ஒரு பாதிப்புகள் உள்ளாகி இருக்கும். செவ்வாய்க்கு பரிகாரம் செய்யக்கூடிய தலமாக விளங்குவது தான் இந்த வைத்தீஸ்வரன் கோவில். இந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகில் அமைந்திருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகில் அமைந்திருக்கு. வைத்தீஸ்வரர் கோவில் செவ்வாய் தோஷத்துக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவம் சார்ந்த நோய்களை போக்கக்கூடிய கோவிலாகவும் இருக்குது. இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடம். அதனால் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் நாடி ஜோதிடத்தை அதிகமாக நம்புகிறாங்க. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவாரத்தை பாடி இறைவனை வழிபட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஈசனுடைய பெயர் வைத்தீஸ்வர பெருமாள், அம்பிகையினுடைய பெயர் தையல் நாயகி. மேலும் இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய ஈச பெருமான் சுயம்புவாக எழுந்தருளி மூலிகை தைலத்தோட இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. வைத்தீஸ்வரன் என்ற பெயருக்கு மருத்துவர் அப்படிங்கிற பெயரும் உண்டுங்க. இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் கிரகத்துக்கு உரிய மிகவும் கொடுமையான தொழுநோய் வந்ததாகவும் அதனை போக்க சிவபெருமானே அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு மிகவும் கொடுமையான இந்த தொழுநோய் வந்ததாகவும் அதை போக்க சிவபெருமானே தானாக தோன்றி அவருக்கு மருத்துவம் பார்த்து குணமடைந்ததால் செவ்வாய் ஈசபெருமானே அருகில் இருக்கிறதால இந்த திருக்கோவில் செவ்வாய் கிரகத்துக்கு மிகவும் சிறப்பான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு முறை ராவணன் சீதையை கானகத்தில் இருந்து தூக்கிட்டு போகும்போது ராவணனை தடுத்த சடாயுவை ராவணன் கொன்றாரு. அப்போது சடாயுவனுடைய உடல் கீழே விழுந்ததாம். அதனை கண்ட ராமன் மற்றும் அவருடைய தமையன் லக்ஷ்மணன் உடலை கண்டு அந்த உடலுக்கு சிதை மூட்டி எரித்தாங்களாம். இந்த சிதை இந்த குளத்துக்கு அருகாமையில் இருக்குது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய குளம் சடாயு குளம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த கோவிலில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது, அதுக்கு பெயர் தான் சடாயு குளம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் மற்றற்ற பெருமை சித்தர்களுடைய பார்க்கடலில் கலந்த அமிர்தத்தால் அபிஷேகம் செய்யும் போது அந்த அமிர்தம் சிதறி குளத்தில் விழுந்தது அப்படின்னும், ஆதலால் இந்த திருக்குளம் சித்தர்கள் அமிர்த தீர்த்தம் அப்படிங்கிற பெயரும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரங்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமைந்தது அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நவகிரகம் ஈசனுடைய பின் இருக்குது. இந்த கோவில் ஆனது 16 தீர தலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் அனைத்து நோய்களும் தீர்வாக உள்ளது அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கு வைத்தீஸ்வரர் கோவில் என்பதால் தன்வந்திரி இருக்கார். மேலும் இந்த திருக்கோவிலில் உடம்பில் கட்டிகள், முகப்பரு மற்றும் நோய் ஆகியவை இந்த திருக்கோவிலில் தரக்கூடிய எண்ணெயை வாங்கி நம்ம பூசினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்டிகள், முகப்பரு இவையெல்லாம் குணம் பெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. வைத்தீஸ்வரர் கோவிலில் தான் இந்த தன்வந்திரி ஜீவ சமாதியும் இருக்குது. சுமார் 5000 நோய்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரும் ஒரு அதிசயமான கோவில் அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் இந்த தலத்தில் கொடுக்கப்படக்கூடிய திருசாந்து உருண்டை, இந்த திருசாந்து உருண்டை அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அது என்ன திருசாந்து உருண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உருண்டை வேம்பு, சந்தனம் மற்றும் திருநீர் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திருசாந்து உருண்டை அப்படின்னும், இவை அனைத்தும் எம்பெருமானுக்கு ஒரு சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தினுடைய மற்றொரு சிறப்பு இந்த கோபுரவாசலில் ஆதி சிவனார் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆதி சிவனை நம்ம பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா 1000 சிவனை வழிபட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு சிவனை வழிபட்டாலே நமக்கு முக்தி நிலை, நமக்கு தீராத பிரச்சனைகள் தீரும், தீராத நோய் தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் 1000 சிவனை வழிபட்ட ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய சிறப்புங்க. அப்படிப்பட்ட பெரும் சிறப்பை பெற்றது தான் இந்த கோவில். அதாவது 5000 நோய்களை போக்க வல்லது, 1000 சிவனை நாம் வழிபட்ட ஒரு பலனை கொடுக்க வல்லது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஏதாவது ஒரு முறையாவது போகணும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கோவில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் இருக்கக்கூடிய இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் நீங்களும் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் செவ்வாய் தோஷம் போக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.